அக்கா வணக்கம். நாங்கள் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியிலேருந்து ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்திற்காக மணப்பாறை வட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ முட்டை அமினோ அமிலத்தோட பயன்பாடு, அதோட செயல்முறை விளக்கம், அதுக்கப்புறம் என்ன வழிமுறையில் வயலுக்கு தெளிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அக்கா, இப்போ நீங்கள் 5 முட்டை எடுத்துக்கணும். 10லேருந்து 15 லெமன் எடுத்துக்கிட்டு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கணும்க்கா. இப்போ ஒரு வாளியில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த 5 முட்டையும் வச்சுட்டு அந்த 10லேருந்து 15 லெமன் இருக்கு இல்லையா, அதை நல்லா சாறு புழிஞ்சு முட்டை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றி வச்சுக்கணும். இது அப்படியே அந்த வாளியை நீங்கள் மூடி போட்டு மூடிட்டு 10 நாளைக்கு அப்படியே விட்டுணும். 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முட்டையை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, அது 1/4 கிலோ இதோ முட்டையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியில் கலந்து அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். திரும்பி 10 நாளைக்கு அந்த வாளியை மூடி 10 நாளைக்கு அப்படியே வச்சிடணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் 10 நாள் கழித்து நம்மளுக்கு முட்டை அமினோ அமிலம் கிடச்சிரும். அந்த முட்டை அமினோ அமிலத்தை 1லேருந்து 2 ml 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து வயலில் தெளிக்கணும். இப்போ இதோட பயன்பாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, காய்கறி தோட்டத்துக்கு இது ரொம்ப நல்லது. இப்போ என்னென்னா, நல்ல செடி பச்சை பசேன்னு நல்லா வளரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பூ, காய், கனி இதெல்லாம் நல்லா வைக்கும். அதுக்கப்புறம் மகசூல் நல்லாயிருக்கும்.